ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்பிபி கேமிங் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் எக்ஸிட் 8 கேம் பிளே தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த கேமோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு பாத்வே இருக்கும். இந்த பாத்வே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நோட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா திரும்ப வந்த இடத்துக்கே வருவோம். இப்போ நம்ம நோட் பண்ண மாதிரியே கரெக்டாக இருந்தால் நம்ம ஸ்ட்ரைட்டாக போகலாம். இல்லை அந்த இடத்துல ஏதாவது அமானுஷமாக இருந்தால் நம்ம வந்த வழியே ஓடிடணும். இந்த மாதிரி தொடர்ந்து 8 தடவை கரெக்டாக பண்ணிட்டா அந்த கேம் முடிஞ்சுச்சு. நம்ம இந்த கேமை முடிக்கணும்னா நீங்கள் முதல்ல லைக் பண்ணணும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே இந்த இடத்த ஃபுல் அண்ட் ஃபுல் அக்யூரேட்டாக நோட் பண்ணிடணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னமோ 2 இருக்குது சிங்க்குன்னு. அப்புறம் இங்கிட்டு போனால் ஒரு டோர், அதுக்கு மேலே 2 வெண்ட். இப்போ பின்னாடி திரும்பினா ஒரு 5 போஸ்டர் இருக்குது. இந்த 5 போஸ்டரையும் நோட் பண்ணிக்கோ. 3ஆவதாக என்னமோ மீட் விளம்பரம், நூடுல்ஸ் விளம்பரம், அப்புறம் என்னமோ சாக்கோஸ் விளம்பரம் மாதிரி இருக்குது. அங்கிட்டு ஒருத்தர் நெட்டையாக திரும்பி போய்க்கிருக்கியா. இங்கே பார்த்தா எக்ஸிட் சிம்பிள் ஒன்று, அப்புறம் 2 கதவுல போக முடியலை. அப்புறம் அங்கே மேலே ஒரு எக்ஸிட் சிம்பிள் கரெக்டாக நோட் பண்ணியாச்சு. இப்போ போகலாம். போனால் எக்ஸிட் 1 வந்துருச்சு. இப்போ இங்கே கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமான்னு தெரில. போனோன்னா கரெக்டாக 2 சிங்க்குன்னு என்னமோ இருக்குது. அப்புறம் பயந்துட்டு ஆடு சரின்னு இங்கிட்டு செக்கிங்கை போட்டால் இங்கே கதவு இருக்குது, மேலே வெண்ட்டும் இருக்குது, போஸ்டரும் கரெக்டாக இருக்குது. இப்போ கரெக்டாக தான் இருக்குது. இந்த 2 டோர், மேலே எக்ஸிட் சிம்பிள், அங்கே ஒரு எக்ஸிட் சிம்பிள், எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ போயிடலாம். அவ்வளோதான், எக்ஸிட் 2 வந்துருச்சு. இன்னும் 6 எக்ஸிட் இருக்குது. சரி பரவாயில்ல. இந்த இடத்துல ஏதோ தப்பாக இருக்கும்னே தோணுது. சரின்னு பார்த்தா எடுத்தோடனே 2 சிங்க்கு பெட்டி கரெக்டாக இருக்குது. அப்புறம் இங்கே போஸ்டர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா எல்லா போஸ்டரும் கரெக்டாக இருக்குது. கதவுக்கு மேலே வந்துட்டு கரெக்டாக இருக்குது. எக்ஸிட் சிம்பிளை காணுங்க. இங்கேருந்து எக்ஸிட் சிம்பிளை காணும். ஓடிடுறது தான் நல்லது. வந்த வழியே ஓடிடுவோம். இவன் முன்னாடியே போவோம். இவன் பின்னாடியே போனால் நம்ம சீக்கிரம் எஸ்கேப் ஆயிடலான்னு தோணுது. ஏன்னா இவன் எப்படியோ வெளியில் தான் போகணும். இவன் முன்னாடியே போய் நம்மளும் வெளியில் ஓடிடலாம் டேரெக்டாக. சீக்கிரம் போடா, ஆமாம் வேகத்தில் போறியா, போயிட்டியா, அவ்வளோதாங்க. இவன் பின்னாடி போனால் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். டேய் என்னடா 2 இடத்துலையும் நடந்துக்கிருக்க, இல்லாத சோத்தில் முட்டிக்கிருக்கியா இவே வேற. இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிடலாம். இந்த இடத்த பார்த்தாலே பயமாக வேறு இருக்குது. எக்ஸிட் 3 வந்துருச்சு. மேலே பாருங்களேன், இந்த லைட் முன்னாடி இருந்திருக்காரு, ஆனால் இப்போ இருக்குது இந்த லைட். அப்போ வேறு ஏதாவது தப்பாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம போயிடலாம். வேறு எதுவும் தப்பாக இல்லை. போஸ்டரும் சரி, பின்னாடி கதவு கரெக்டாக இருக்குது, மேலே வெண்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் அந்த லைட்டு தப்பாக இருக்குது. அதனால வந்த வழியே ஓடுறது தான் நமக்கு நல்லது. தப்பா, ஐயோ எக்ஸிட் 0 வந்துருச்சு. டேய் அங்கே லைட் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. நீங்களே இங்கே பாருங்களே, லைட் இல்லை. போங்காட்டம், இது போங்காட்டம், நான் ஒத்துக்க மாட்டேன். பரவாயில்ல, திரும்ப ஒரு 8 எக்ஸிட்டை கடந்து போனோம். போங்காட்டம் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இன்னும் 8 எக்ஸிட் வேறு இருக்கே. ஃபஸ்ட்டு எக்ஸிட்டே இப்போ தான் வரும். நீங்கள் சீட்டிங் பண்ணாமல் இருந்தால் சீக்கிரம் முடிச்சிருக்கலாம். இங்கே எல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்குது. மேலே வெண்ட்டு, டோரு, நம்ம பேரில் போஸ்டர் ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க. போஸ்டர் பாருங்கள், இதான் ஃபஸ்ட்டு இருந்திருக்கும், ஆனால் இப்போ இது ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ இங்கே ஏதோ தப்பாக இருக்குங்க. நல்ல வேளை நான் பெசாடிக்கு போயிருப்பேன். திரும்ப பார்த்து வந்தாச்சு. இப்போ எக்ஸிட் 2க்கு வந்திருப்போம். இங்கே ஏதாவது தப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா எடுத்தோடனே திரும்ப ஒரு லைட் இருக்குது எக்ஸ்ட்ரா. ஐயோ நான் திரும்ப போகிறதா எங்கிட்டு போகிறது. இப்போயே எல்லாம் கரெக்டாக வேறு இருக்குது. போஸ்டர் கரெக்டாக, ஐயோ என்னடா பேய் பட போஸ்டராக ஒட்டி வச்சுருக்கானுங்க. அப்போ இங்கே என்னமோ தப்பாக இருக்குது. நம்ம வந்த வழியே ஓடிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸிட் 3க்கு வந்திருப்போம்னு நினைக்கிறேன். வந்தாச்சு எக்ஸிட் 3க்கு. அடுத்து இன்னும் 5 எக்ஸிட் இருக்குது. சீக்கிரம் முடிக்கணும். சரி இங்கே பார்த்தா அந்த சிங்க்கு பெட்டி கரெக்டாக இருக்குது. அங்கே பாருங்கள், காது மாதிரி இருக்குது வெண்ட்டு கதவுக்கு. எப்படி வச்சுருக்கானுங்க பாருங்கள். எடுத்தோடனே கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சுருக்கானுங்க. நம்ம ஓடிடலாம் திரும்ப வந்த வழியே. அவ்வளோதான், எக்ஸிட் 4 வந்துருச்சு. இப்போ இன்னும் 4 எக்ஸிட் இருக்குது. இந்த சைடு திரும்பவும் இந்த லைட்டு பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ ஏதாவது தப்பாக இருக்குமா? எதுவுமே தப்பாக இல்லையே. மேலே கதவு எதுவுமே தப்பாக இல்லை. மண்டை ஓடு விழுவுது. ஏங்க 3 மண்டை ஓடு விழுந்துருச்சு. அப்படின்னா இதுவும் ஒரு தப்பான வழி. நம்ம பின்னாடி திரும்பி போனால் எக்ஸிட் 5 வந்துருச்சு. இப்போ இன்னும் 3 எக்ஸிட். இங்கிட்டு வந்தால் இப்போ கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்ப்போம். இங்கிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த கதவு அங்கே பாருங்கள், கதவு எங்கே வச்சுருக்கானுங்க. இந்த கதவு பக்கத்தில் இருந்திருக்கும், ஆனால் இப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. கதவு வேறு நகர்ந்துக்கிட்டே போகுது பாருங்களே. அப்போ வந்த வழியே ஓடுறது தான் கரெக்டு. தம்பி ஓடுறா, தம்பி இங்கே எதுவும் அமானுஷ்யமாக இருக்குது. ஓடுறா. என்னடா பூந்து வந்தாச்சு. அடப்பாவி, இவனே பேயா? அதான் மண்டை ஓடு விழுந்தப்பையும் பயப்படல,
இல்லாத சோத்துல முட்டிக்கு இந்தியா அப்பயே யோசிச்சிருக்கணும். இப்போ திரும்பவும் லைட் எக்ஸ்ட்ரா இருக்கே. இந்த தடவை அவன் பக்கத்தில் போகவே கூடாதுப்பா. அடப்பாவி, இங்கே பாருங்கள் வெண்ட்டு கரெக்டாக இருக்குது. ஆனால் இங்கே ஒரு கதவை காணுமே. இவன் வேற வரியா, நம்ம ஓடிடுவோம் சீக்கிரம். இப்போ நம்ம எக்ஸிட் 7 கிட்ட போயிருப்போம். அப்போ இன்னும் ஒரே ஒரு எக்ஸிட், அதை முடிச்சுட்டு இந்த கேம் பக்கமே வரக்கூடாதுடா சாமி. என்ன கொடுமைடா. இப்போ இங்கிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குமா? 2 சிங்க் பட்டி, மேலே லைட்டு கரெக்டாக இருக்குது. போஸ்டரை பார்த்தா போஸ்டர் பாருங்களே, எல்லா போஸ்டரும் பக்கத்தில் இருந்திருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் தூரமாக இருக்குது. அதனால் இது ஒரு தவறான வழி. நம்ம வந்த வழியே ஓடி போகிறது தான் நல்லது. வந்தாச்சு. இப்போ எக்ஸிட் 8 முடிஞ்சு கேமு. அவ்வளோதான்டா. ஆஹா, இன்னும் இருக்க போது. இன்னும் முடியலையா அந்த கேமு? ஐயோ, இதுக்கு எண்டே இல்லையா? என்னடா நான் பண்ணுறது? லைட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ வந்த வழியே ஓடிடுவோமா? இல்லை திரும்பவும் முதலேருந்து ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? மண்டவோடு விழுகுதே. ஐயோ, இவனை பார்த்தா அதுக்கு மேலே பயமாக இருக்குது. நம்ம வந்த வழியே ஓடிடுவோம். இப்போயாவது கேமை முடிப்பானுங்களா? முடிச்சிருங்கடா ப்ளீஸ்டா. எக்ஸிட் 9, எக்ஸிட் 8ன்ட்டு எக்ஸிட் 9 வரையும் கொண்டு வந்துட்டானுங்க. இன்னும் போதா? அடப்பாவி, இல்லைங்க எக்ஸிட் வந்துடுச்சு. இப்போ முடிச்சுக்கலாம் இதோட. அங்கிட்டு வேறு எதமோ வழி போகுது, அது வழியாக போக முடியுதா? முடியலை இது வழியாக. சரி போயிடலாம், முடிஞ்சு கேமு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ்.